வைத்துக் கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையையும் வணங்கி மகிழ்கின்றனர். விழா தலைமை ஏற்றிருக்கிற என்னுடைய ஆசிரியர் பிரான் ஐயா அவர்களே, அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் பெரியண்ணன் அவர்களே, இந்த விழாவினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டு நம்ம எல்லாம் நினைத்து பார்த்து மகிழ்கிற இதய கீதம் அவர்களே, விழாவினுடைய நாயகர் அன்பு சகோதரர் அவர்களே, அவருடைய அருமை துணைவியார் அம்சலதா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற அருமை பெருமக்களே, குறிப்பாக என்னுடைய பால்ய சிநேகிதரும் இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநராக இருக்குமான அன்பு அருள் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய மேடை வாழ்விலே நான் 2 விதமான நாகரிகங்களை தவறாமல் பின்பற்றி வருகிறேன். முதலாவது நாகரிகம், எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டுக்கொள்ளாமல் மேடை ஏறுவதே கிடையாது. கேட்டேன், ஒன்றை சொன்னார்கள், அந்த நேரத்தை உங்களிடத்திலே சொல்வதாக இல்லை. விழா நடத்துகிறவர்களுக்கு இருக்கிற தாராளம் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இருக்குமா என்பது சந்தேகம்தான். எளிதில் நான் நூல் மேடைகளுக்கு ஒப்புக்கொள்வதில்லை. அதற்கான காரணம் சொல்கிறேன். குறிப்பாக மாத கடைசி சனி ஞாயிறுகளை நான் யாருக்காகவும் தருவதில்லை. என்னுடைய குடும்பத்திற்காக கூட நான் ஒதுக்குவதில்லை. தமிழ் படித்த மாணவன் என்ற வகையிலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையிலே குறிஞ்சியை நான் ஏற்காட்டிலே உருவாக்கினேன். மாதந்தோறும் கடைசி சனி ஞாயிறுகளிலே நான் அங்குதான் இருப்பேன். யாருக்காகவும் அந்த சனி ஞாயிறுகள் கிடையாது. ஆனால் ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒப்புக்கொண்டேன் என்பது உங்களுக்கு சற்று வியப்பாக இருக்கும். தயாநிதி என்னை காணும் போதெல்லாம் வருடந்தோறும் ஒரு டைரி கொடுப்பார். டைரி கொடுத்தே கவுத்துட்டார். ஏன்னா அந்த மனுஷனை எதையுமே எதிர்பார்க்காம வருடந்தோறும் வந்து டைரியை கொடுத்துட்டு அமைதியா போயிடுறாரு. என்ன அன்புன்னு நினைச்சேன். வச்சாரோ ஒரு புள்ளி. ஒரு சனி ஞாயிறு, என்னுடைய சனி ஞாயிறை கேன்சல் பண்ற அளவுக்கு வச்சுட்டாரு. என்னுடைய ஆசிரியர் பிரானை இங்கே நான் சந்தித்த அளவு கடந்த எனக்கு மகிழ்ச்சி. அது ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் அவருக்கு மாணவர், அவர் எனக்கு மாணவர் என்று. அது எப்படி நடந்திருக்க முடியும் என்று நீங்கள் வியப்பீர்கள். 75-77 ஆண்டுகளிலே அவரிடத்திலே நான் நாட்டுப்புற இயல் படித்தேன் பச்சைப்பன் கல்லூரியில். அதற்கு பிறகு நான் பத்திரிகைத்துறை வந்த பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பு வகுப்புகளிலே நான் பாடம் எடுத்தேன். பாடம் எடுப்பதற்காக நான் போயிருந்த போது முதல் வரிசையை பார்த்தால் பாம்பை மிதித்ததை போல் ஆனேன். முதல் வரிசையில் எங்கள் ஆசிரியர் உட்கார்ந்துருக்காரு. வான்னு தானே எல்லாருக்கும் இருக்கும். என்னை போட்டு படுத்தினால நான் படுத்தினா இல்லை, அப்படி அந்த உணர்வே இல்லை. பயந்து போனேன் நான். ஆஹா, என்னடா அது எவ்வளோ பெரிய தர்ம சங்கடம் இது. ஆனால் அதை தீர்க்கும் விதமாக என்றென்றைக்கும் நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் எங்கள் நிரந்தர தலைவர், எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் என்பதை இந்த விழா எனக்கு தந்திருக்கிறது. அதற்காக நான் தயாநிதி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வெளியீட்டு விழாவிலே பேசுவதைப் போல ஒரு சவால் ஒன்றுமே இருக்கவே முடியாது. நீங்கள் நூலை முழுமையாக படித்தவன் என்பதை இந்த சபையிலே நிரூபித்தாக வேண்டும். அதை நிரூபிப்பதற்காக நீங்கள் புகுந்து எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்து விட்டால் கூட்டத்தினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பை நீங்கள் சம்பாதிக்க நேரும். எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. அதிமுக அமைச்சரவையிலே கல்வி அமைச்சராக இருந்த ஒருவர், பெயரை சொல்வது நாகரிகம் இல்லை என்று நான் கருதுகிறேன்,
ஐயா அவர்களுக்கு தெரிந்த வேத்தை மாணிக்கம் அவர்கள் மருதம் என்ற நூலை அவர்கள் எழுதினார்கள். அந்த நூலை அவர்தான் வெளியிட்டார். மனுஷன் ஒரு கார்ல வரும்போது ஒரு புரட்டி பார்த்துருக்கலாம்ல, ஒரு உதவியாளரை வச்சு 2 பாயிண்ட் எடுத்து கொடு, 2 பக்கம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய முன்னுரையாளர் டக்குன்னு ஒரு புரட்டுவார், ஒரு ஃப்ளாக் வைப்பார், இதுதான் இந்த பக்கத்திலே எனக்கு இந்த நூலே பிடிச்ச நூல் அதுதான் ஒரு பக்கம், ஒரே பக்கம் தான் படிப்பார். படிச்சுட்டு அதுதான் சிறந்த நூலும் பேசிடுவார், எழுதிடுவார். ஆனால் அந்த மனுஷன் இந்த நூலிலே வேத்தை மாணிக்கம் அவர்கள் மிகச்சிறந்த உரையை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அற்புதமாகவும் மிகச் சிறப்பாகவும். இதை யார் வேணா பேசலாம். யார் ஏன் ஒரு 2 பக்கம் 2 பாயிண்டோட பேச மாட்டீங்களா அப்படின்னு இருக்கு. இப்போ நான் நடுக்கோட பிடிச்சாகணும், படித்ததையும் காமிச்சாகணும், உங்களுடைய கோபத்துக்கும் ஆளாகாமல் இருக்கணும். இந்த அற்புதமான ஒரு நூலை வெளியிடுவதற்கு எல்லா வகையிலும் துணை நின்ற அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கும், குறிப்பாக இதே கீதம் அவர்களுக்கும் நாக சொக்கலிங்கம் அவர்களுக்கும் ஒரு கரவொலி வழங்கலாமா? ஒரு புதிய எழுத்தாளரை இப்படி ஒரு கனமான மாபெரும் நூலை வெளியிடுவதற்கு ஆதரவு தருவதற்கான மனசு இருக்கு பாருங்க, அதற்கான ஊக்கம் இருக்கு பாருங்க, அதற்கான நம்பிக்கை விடுறது இருக்கு பாருங்க, சாதாரண விஷயமே கிடையாது. விற்குமா விற்காதான்னே தெரியாது, எப்படி போகும்னே தெரியாது. நூல் வாங்கிட்டாங்க, ஒரு 15-20 பேர் வாங்கிட்டாங்க. யாராவது பணம் கொடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 2 பேர் தான் கொடுத்தாங்க. ஒரு நிறைய பேர் கொடுத்தாங்களா? பாதி பேர் கொடுத்தாங்களா? பாதி பேர் கொடுத்தாங்களா? என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே நான் பின் வாங்கிக்கிறேன். நான் மேடையில் இருந்தேன், எங்க இடத்துல ஒன்றும் படலை, ரகசியமா கொடுத்தாங்களா? அவங்க தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஒரு நல்ல செய்தி சொல்றாங்க, தயாநிதி வாங்காம விட்டுருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அதாவது மலேசியாவில் புத்தக வெளியீடு செய்தால் 3 லட்சம் ரூபா உறுதியாக கிடைக்கும். இலங்கையில் நூல் வெளியீடு செய்தால் 1 லட்சம் ரூபா உறுதியாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் நூல் வெளியீடு செய்தால் 1 லட்சம் ரூபா உறுதியாக செலவாகும். ரொம்ப ஆரம்பத்திலேயே சந்திரபவன் கேட்டுக்கிட்டாரு, எல்லாரும் நூலை கையில் கொண்டு போகணும்னு ஒருவேளை இலவசமாக தான் கொடுக்க போகிறாங்களான்னு பார்த்தேன். தயவு செய்து எந்த ஒரு நாடு ஒரு எழுத்தாளனை சிந்தனையாளனை மதிக்கிறதோ அந்த நாடு தான் மாபெரும் வளர்ச்சியை உச்சத்தினை தொடும் என்பதற்கு இங்கிலாந்து உதாரணம். இங்கிலாந்து குடிமக்களை கேட்டார்கள், நீங்கள் இங்கிலாந்திலே பிறந்ததற்காக பெருமைப்படுகிறீர்களா அல்லது ஷேக்ஸ்பியர் பிறந்த நாட்டிலே பிறந்ததற்காக பெருமைப்படுகிறீர்களா என்று கேட்டார். ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளுக்காக பெருமைப்படுகிறாங்க. ஷேக்ஸ்பியர் படைத்த நாடு இந்த நாடு என்பதனாலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஒரே அடியில் அடித்தான். அதான் இத்தனோண்டு அகலத்தை நாடை வச்சுக்கிட்டு உலகத்தை ஆண்டான். கெட்டிக்கார சமூகம். அதாவது இந்த நாவல், இந்த நாடகங்களுடைய கதாபாத்திரங்கள் என்னை ரொம்ப ஈர்த்தன. கூடவே வருகிற போன உணர்வு ஏற்பட்டது, ரொம்ப ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தியது என்று சொல்வேன். என்னுடைய தந்தையாருடைய பூத உடல் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூத்த மகன் என்ற வகையிலே தீச்சட்டி ஏந்து கொண்டு திருவாலங்காடு என்று சொல்லப்படுகிற அண்ணா நகர் மயானத்துக்கு நான் முன்னாலே நடந்து கொண்டிருக்கிறேன். பெருங்கூட்டம். ஒருவர் மெல்ல கிட்ட வந்தார். நான் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் சங்கர்லால் இருக்காரான்னு கேட்டார். அதை படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வாழும் கதாபாத்திரமாகவே சங்கர்லாலை உருவகித்து அதில் பெரிய வெற்றியை பெற்றவர் என்னுடைய தந்தை தமிழ்வாணன். ஏன் வன்னியான்னு கேட்குறா. அந்த அளவுக்கு சவ உருவத்தில் அவர் இருப்பாருன்னு நம்புற அளவுக்கு அங்கே அந்த கதாபாத்திரம். இந்த இதுலேயும் சொல்கிறேன், செந்தில், சிந்துஜா, ஜெகதீசன், ஆட்டோ ஆறுமுகம், ஒன்றாந்தாள், யாரை விடுபட எல்லாரும் என்னோட உடன் பயணிக்கிறாங்க. இந்நேரம் வரைக்கும் படித்தவருடைய தாக்கத்திலிருந்து விடுபடவே முடியல. இந்த ஆத்தருடைய வெற்றிக்கு இதை விட ஒரு பெரிய சான்று வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன்.
எங்கள் ஆசிரியர் பிரான் குறிப்பிட்டது போல யதார்த்தமான பாத்திரங்கள், யாருமே ஒரு முரண்படுகிற பாத்திரங்களோ, நம்ப முடியாத பாத்திரங்களோ, அல்லது ஏற்க முடியாத பாத்திரங்களோ, இப்படிலாம் ஒருத்தர் இருக்கவே முடியாது என்றோ கிடையவே கிடையாது. ஜெகதீசன் என்பவர் எல்லாருக்கும் உதவுற ஒரு கதாபாத்திரமாக ஒரு யதார்த்தமான உதவிகள். 2 காதலர்களை சேர்த்து வைக்கிறாரு, பிரிஞ்சு போன 2 பேரை ஒன்றாக்குறாரு, பேங்க்குக்கு உதவுறாரு. இப்படி உதவுற கதாபாத்திரம் நீங்கள் சேர்க்கேன்னு சொல்லவே முடியாது. இப்படி நம்ம வாழ வேண்டும், இப்படியே நம்ம இருக்க வேண்டும் என்கிற உணர்வை அந்த கதாபாத்திரங்கள் நமக்கு ஏற்படுத்துகின்றன. இந்த முகவரி கொடுங்கள் நாவலில் தத்துப்பிள்ளை உண்மை வெளிப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கதாபாத்திரம் படுகிற மன போராட்டம் இருக்கு. அதை இதை விட அழகாக யாராலையாவது விவரிக்க முடியுமா தெரியாது. அப்படி அதை உள்ள ஐயோ வெளிப்பட்டமோ குட்டு வெளிப்பட்டமோ சொல்லிடுவாங்களோ வந்துடுவாங்களோ, அதை வெளிவந்த பிறகு அதை எப்படி அந்த உண்மையை அவன் ஜீரணிக்க போகிறான், எப்படி ஏற்றுக்க போகிறான், அந்த போராட்டத்தை நமக்குள்ள விதைக்கிறார். அது ஒரு எழுத்தாளருடைய வெற்றி என்பது இதுதான் நான் நினைக்கிறேன். எழுதுவது பெரிய தவம், எல்லோராலும் எழுதிவிட முடியாது. ஒரு நாள் பயிற்சி செய்தால் நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டு விடலாம். ஒரு வாரம் பயிற்சி செய்தார்கள் என்று சொன்னால் மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு ஓட்ட கற்றுக்கொண்டு விடலாம். ஒரு மாதம் பயிற்சி செய்தால் கணினியினுடைய அடிப்படைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு விடலாம். ஆனால் எத்தனை மாதங்கள் போட்டு புரட்டி எடுத்தாலும் எழுத வரும் என்பதற்கு உத்தரவாதம் யாருக்குமே தர முடியாது. கருவிலே திரு இருந்தால்தான் உங்களுக்கு எழுத வரும். வெள்ளை மூலையிலே தோன்றுகின்ற உணர்வுகளை சிவப்பு ரத்தத்தின் வழியாக எடுத்து வண்ணமையார் எழுதி அச்சிட்டு அதை மக்கள் கீழே கொண்டு போய் சேர்ப்பதற்குள் ஒரு எழுத்தாளன் படுகிற துன்பம் இருக்கிறத எழுதி பார்த்தாதான் தெரியும். வாழ்த்து கடிதம் எழுதுறான், நண்பனுக்கு கடிதம், தன்னை விட அவனுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருது, கூட படிச்சவனுக்கு. நண்பா, உன்னுடைய திருமண அழைப்புதல் கிடைத்தது, மிகவும் வருந்தினேன். டேய் வாழ்த்துறா, ஏண்டா வருந்துற? அவன் என்னன்னா அதை கலந்துக்க முடியலையா, அதை அவர் சொல்ல வர வேற. வெளிநாட்டு நல்ல ஜோக்கு ஆழ்ந்து கவனிச்சாதான் புரியும், இல்லைன்னா வீட்டுக்கு போனதுதான் அந்த ஜோக்கே புரியும். வெளிநாட்டிலே கணவன், உள்ளூரிலே மனைவி, உள்ளூரிலே இருக்கிற மனைவிக்கு வெளிநாட்டில் இருக்கிற கணவன் கடிதம் எழுதுகிறான். அன்பே, இங்க ஒரு பேரை சொன்னா இப்படி ஒருத்தர் வந்துட்டா ரொம்ப சொல்லல. அன்பே, ஆண்களுடன் நீ பழகாதே, பெண்களுடன் மட்டும் பழகு. நானும் இந்த நாட்டில் அவ்வாறே நடந்து கொள்கிறேன். படிச்சது அம்மா வெள்ளவேன்னு ஆயிட்டாங்க. ஐயோ, பெண்களோட மட்டும் பழகுறேன்னு எழுதுறாரு, என்னப்பா பண்ணதே நானு அப்படின்னாங்க. அவன் சொல்ல வந்தது வேறு, சொல்லியது வேறு, சொல்ல வந்தது வேறு, புரிந்து கொள்ளப்பட்டது வேறு. என்ன நினைக்கிறோமோ அதை சரியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாருங்க, நடுவில் ஒரு திரை இல்லாம அது அழகு. அது தயாநிதிக்கு நல்லா வருது. அதுதான் நான் ஏற்கிறேன். இந்த ஒரு கன்னி படைப்பாகவே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவ்வளவு ஒரு அனுபவ எழுத்தாளர்கள் தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. எழுதுவது கடினம் என்பதற்கு இன்னொன்று சொல்லுறேன். விடுதியில மாணவன், அவனுக்கு செலவுக்கு பணம் வேணும், அப்பாவுக்கு கடிதம் எழுதணும். அப்பா தமிழ் வாத்தியார். இந்த தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் கொலைகளையோ, தமிழ் தவறுகளையோ, சந்திப்பிழைகளையோ, ஒற்றுப்பிழைகளையோ தாங்கவே முடியாது. ரொம்ப எழுதுனா அப்பா அரைஞ்சு விடுவார். வீட்டுக்கு ரெடியா இருக்கும். ரொம்ப கவனமா எழுதுறான், ரொம்ப சுருக்கமா எழுதுனா தான் அப்பாட்டேன்னு தப்பிக்கலாம். அன்புள்ள அப்பா, நலம் அறிய 40,000 ரூபாய் பணம் அனுப்போம். ஒற்றுப்பிழைக்கே வாய்ப்பே இல்லை, வாக்கியத்தில் பிழைக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவு கடினமான ஒரு எழுத்தை லகுவாக கையாளுகிறார் தயாநிதிக்கு. அவ்வளவு சரளமாக வருகிறது. எனக்கு இந்த படைப்பை பார்த்ததும் இன்னொன்று, இந்த பதிப்பகத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நெய்தல் பதிப்பகத்தை. என்ன அருமையான தயாரிப்பு தெரியுமா? என்னை பற்றி சொல்லும்போது ஸ்நேகன் சொன்னார், 11,000 நூல்களை பதிப்பித்த ஒரே தமிழ் பதிப்பாளர் நான், ஒரே பதிப்பாளர். இது பெருமைக்கு சொல்லலை, நான் ஏன் இந்த சொன்னேன்னா அந்த பாராட்டுக்கு என்ன கனம் வரும்னா நான் சொல்ல போகிற செய்தியெல்லாம் வரும். நான் வியக்கிற பதிப்பாக இந்த பதிப்பு அவ்வளவு அருமையாக வந்திருக்கு. நெய்தலுக்கு என்னுடைய பாராட்டு. குப்பையாக, அதான் நல்ல படைப்பை குப்பையாக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அவ்வளவு தரமாக, அவ்வளவு என்ன பைண்டிங்லேருந்து உள்ளுக்கு அழகழகான படங்களை உள்ள ஓவியர் தமிழ் வந்திருக்கீங்களா? தமிழ் தான் ஓவியர் தமிழ் அவ்வளவு அழகாக கொடுத்துருக்காரு. ஏஐயும் அவர் பயன்படுத்தியிருக்காரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்கு. அப்படியே
அப்படியே சோகமாக போகும்போது டக்குன்னு ஒரு வண்ணப்படம் அடாடா தூக்குது அப்படியே நடுவில். ரொம்ப ஒரு நல்ல பதிப்பில் சிறந்த பதிப்பு நான் சொன்னதுக்கு அதுவும் ஒரு காரணம். உள்ளுக்குள்ள நாடகத்துக்கு அதாவது அந்த கதாபாத்திரங்கள் நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுவும் இதுவும் டேலி ஆகுதான்னு பார்க்குறோம். பரவாயில்லைங்க, கரெக்டாக நம்ம கிட்டத்தட்ட இதோட ஒத்து போகுது அப்படிங்கிற அந்த உணர்வும் வந்து ஏற்படுது. கொடுத்த நேரம் கொஞ்சம் பேசு. ரொம்ப வேகமாக விதிகளை அவர் சொன்னார், சாப்பாச்சு வச்சு பேசுவார், சரியாக முடிச்சிருவார் அப்படின்னா என்னால் அடக்கவே முடியல. பேச பேச ஆசையாக இருக்குது. என்ன அறிவார்ந்த சபை, வசிக்கிற சபை. இந்த மாதிரி கிடைக்குமா உங்களுக்கு? இந்த மாதிரி சபை கிடைக்குமா? வட சென்னையில் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன், திருமண மேடை. நான் போய் பேசிட்டா நானும் நகைச்சுவெல்லாம் அள்ளி விடுறேன், கருத்தெல்லாம் அள்ளி விடுறேன், யாரும் அசையலை, கைதட்டில் ஒன்றும் இல்லை. என்னடா தெரியாதனமா இந்த கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம்டான்னு நினச்சேன். இறங்கி போய் கேட்டேன், என்னங்க நல்லா தானங்க பேசினேன், ஏங்க யாருமே அசையாமல் உட்காந்துருக்கேன், உங்கள் பேச்சில் மெய் மருந்து போயிட்டாங்க தான் இப்படிலாம் சொல்லி தப்பிச்சிங்களா நீங்கள்? அருமையான அறிவாரம் சும்மா அந்த அவுட்டு ஜோக்கை தான் இங்கே நடக்காது. உண்மையான நகைச்சுவையோ எங்கள் தலைவருக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் தான் ஐஸ் பிரேக்கிங் ஆரம்பிச்சு வச்சார். அடி கலகலன்னு ஆரம்பிச்சு வச்சார். கலகலப்பா ஆச்சு கூட்டம். அப்படியே ஃபுல் ஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நான் மற்ற நாவலையும் படித்தேனுங்கிறத காமிக்கணுமா வேண்டாமா? அதுக்கு வேகமாக சொல்லிடுறேன். ஜெகதீசன் கேரக்டர் ரொம்ப அருமையானது. அதில் அந்த சொல்லிட்டோம் அவர் என்ன பணிகள்லாம் செஞ்சார்னு சொல்லி. முத்துப்புள்ளியும் தொடரும் என்கிற இதுவும் பார்த்தீங்கன்னா முதியோர் காதலை தொட்டு செல்லுகிற ஒரு அருமையான ஒரு கதை. அதை கொஞ்சம் நியாயப்படுத்திக்க நம்ம கடினமாக இருந்தாலும் இதுதானே யதார்த்தம், இதுதானே வாழ்க்கை, இதுதானே ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இப்போ இன்னைக்கு இருக்குது உலகம் அப்படின்னு. ஏன் அவங்களுக்குள்ள காமமே இல்லாத ஒரு காதல் இருக்க முடியாதா? ஒன்றுமே இல்லாத ஒரு பிடிப்பு அவங்களுக்குள்ள வரக்கூடாதா? அதை தவறுன்னு சொல்லிட முடியுமா? அதை படித்த போது இந்த பவர் பாண்டின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ராஜ்கிரனுடைய படம் வந்து அதை கொஞ்சம் நினைவுபடுத்துகிற மாதிரி வந்துச்சு. ஆனால் அதுலேருந்து அது வந்து சற்று வேற கதை. இளவயதில் சந்திக்கிறாங்க, அதுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறாங்க, அவங்க மீண்டும் வந்து அன்பு கொள்கிறாங்க. அதில் வந்து இன்னும் முறைகேடான இதெல்லாம் உறவெல்லாம் காட்டலை. அந்த இதெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்துகிற மாதிரி வந்து இருந்தது. இப்போ வந்து நாடகக்கலை நசிந்து வருகிற இந்த காலத்தில் வந்து அவங்க எனக்கு முன்னாடி பேசின யார் என்ன சொன்னாங்கிறத மட்டும் ஞாபகம் இருக்கிறத விட யார் சொன்னாங்கன்னு அவங்கள அரிதனும் அரிதாக இருக்கு படைப்பு அதேமா நினைக்கிறேன். ஆமாம், அரிதனும் அரிதாக வச்சு நாடகக்கலையினுடைய படைப்புகளோ நாடகங்களுடைய நசிப்புக்கு இடையில வந்து அவ்வளோதானா, இது இவ்வளவு முடிஞ்சு போச்சா, இது வந்து இனிமேல் வந்து புத்துயிர் பெறாதா அப்படின்னு நினைக்கிற வேளையில் இதோ நான் இருக்கிறேன், தயானி விஸ்வனும் எடுக்கிறாங்க. அதான் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்து போட்டு. அடுத்தது நான் கேட்டேன், அவரே கேட்டேன், ஏன் சார் இவ்வளோ நீண்ட நாடகத்தில் நகைச்சுவையே இல்லையே சார், ரொம்ப வறட்சியாக ட்ரையாக இருக்கு, ஏன் நீங்கள் வந்து நகைச்சுவை அங்கங்கே பூட்டக்கூடாதான்னு கேட்டேன். எனக்கு நகைச்சுவையே வராது சார்னு ரொம்ப அப்பாவியாக சொல்லிட்டார். சரி விட்டுருவோம், அவ்வளோதான். அதை வந்து கன்ஃபெஷனை மீறி நம்ம ஒன்றும் அடிக்க முடியாது. அதாவது கதாபாத்திரங்கள், அதாவது பாராட்டை வந்து அவையிலே சொல்லுங்கள், குறைகளை அறையிலே சொல்லுங்கள் என்று ஒரு விதி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் சொல்லலைன்னா எனக்கு திருப்தி கூடாது. இந்த கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. இந்த ரேடியோ ஜாக்கீஸ் மாதிரி பேசி அவ்வளோ நேரமாக பேசுகிறாங்க. இதை நடிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமா? அந்த வசனத்தை வரி விடாமல் எல்லாரும் சிவாஜி கணேசனா ஞாபகமாக பேசுறதுக்கு அவ்வளோ கடினமாக இருக்குது. அதனால் அது ஒன்று தான் நான் வந்து என்னுடைய இதில் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப பேசுகிறாங்க அவங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும் வசனங்கள்லாம் அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு செய்தி, நல்ல செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது 3 தலைப்புகளும் இவருக்கு வந்து ரொம்ப பொருந்துதுன்னு எனக்கு தோணுது. அதாவது முகவரி கொடுங்கள் என்று ஒரு இளம் படைப்பாளராக எனக்கு என்ன அங்கீகரிங்க, எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க, எனக்கு நல்ல முகவரி கொடுங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிற மாதிரி அதை அந்த முதல் தலைப்பு எடுத்துக்கிறேன். இது முற்றுப்புள்ளி அல்ல, தொடரும் என்று நான் இன்னும் பல படைப்புகளை படைப்பேன் என்று அவர் சொல்வதாகத்தான் இந்த தலைப்பை நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் அப்படித்தான் என்பதையும் அவருடைய இயல்பாகவும் நான் வந்து புரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஒன்னே ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, இந்த நூல் தமிழக அரசனுடைய தலைவர் வச்சு சொல்லலாமா தெரியல, இயக்குனர் வச்சுக்கிட்டு இந்த நூல் தமிழக அரசனுடைய விருதை பெறுவது உறுதி என்பதை இந்த மேடையிலே நான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.